Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்திலே அங்கே வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே எங்கள் 2-3 பேர்கள் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவனீர் ஆண்டவரே, உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். ஆமாண்டவரே ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. நீரே சர்வ சிருஷ்டிகர் ஆண்டவரே. இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். ஓ ஆவியானவரே, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே
யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனம் 4 நாம் யாவரும் திருப்புவோமாக. வாசிக்க கேட்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. சத்தம் வரல. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு அருமையானவர்களே, இந்த 10 காலங்களை 2ஆ பிரிச்சா, ஒன்று சத்தம் வர மாட்டேங்குதே, பகல் காலமும் ஒன்று இரவு காலமும் என்று பிரிக்கிறார் ஆண்டவராகிய இயேசு. இயேசு இந்த பூமியிலே இருக்கும் பொழுது ஒரு பகல் காலத்தில் இருந்ததாகவும், அவர் போன பின்பு ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறதாகவும் தம்முடைய சீஷர்களுக்கு அறிவித்தார். தம்முடைய பிள்ளைகளை நோக்கி ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை, இன்றைக்கு நாம் இருக்கிற காலம் என்ன காலம் தெரியுமா? பகல் காலம். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம இருக்கிற காலத்துக்கு பேர் என்ன? அது சீக்கிரத்தில் என்ன காலம் வரப்போகுது? ரா காலம் வரப்போகுது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 4ஐயும் 5ஐயும் வாசிப்பீர்களானால், அங்கே மிகவும் முக்கியமாக தெசலோனிக்கேயர் பட்டணத்தாருக்கு நிருபம் எழுதும் பொழுது பவுல் அழகாய் எழுதுகிறார். வாசிக்க கேட்போம். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் அந்தகாரத்தில் உள்ளவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் ஆனவர்கள் அல்லவே. நாம் இரவுக்கும் பகலுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவர்களே, நானும் நீங்களும் இரவுக்கு உரியவர்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீங்கள் இரவுகளுக்கு உரியவர்கள் அல்ல. அந்த வசனத்தை திரும்பி கரெக்டா படிங்க. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும். நீங்கள் எல்லாரும் என்ன பிள்ளைகளாம்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். எல்லாரும் சொல்லுங்க, நாம் எல்லாரும் யாராம்? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இன்னையிலிருந்து உங்களுக்கு ஒரு பெயர் வெளிச்சத்தின் பிள்ளை. சில்ட்ரன்ஸ் ஆஃப் லைட். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இனியிலிருந்து உங்களை நாங்கள் எல்லாரும் அட்ரஸ் பண்ண போறோம். என்னன்னு அட்ரஸ் பண்ண போறோம்? சத்தமா சொல்லுங்க. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நீங்கள் எதற்கு பிள்ளைகள்? பகலின் பிள்ளைகள் தான் பகல் காலம். சரியா? தொடர்ந்து வாசிங்க. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. கரெக்ட், தான் கரெக்டான வசனம். இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பகல் காலத்தின் பிள்ளைகள் என்று அழைக்கிறார். 2 முக்கியமான காலத்தில் பகல் காலம் ஒன்று, இராக்காலம் ஒன்று. அதிலே நாம் எல்லாரும் எந்த காலத்துக்குரிய பிள்ளைகளாம்? சத்தம் வர மாட்டேங்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, இனி சம்பவிக்க போகிறவைகளை நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இனி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாததுனால தான்
துணிகரமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த ஆராதனையில நமக்கு ஒரு பெரிய விழிப்பை உண்டாக்குகிறார். இனி சம்பவிக்க போகிறவைகளை நீ அறிந்து கொள்வாயாக. உங்க நோட்டில் எழுதுங்க, இனி சம்பவிக்க போகிறவைகள், திங்ஸ் டு கம். ரொம்ப முக்கியம். நாம் யாவரும் இனி சம்பவிக்க போகிறவைகளை அறிந்து கொள்வது. காரணம், இனி சம்பவிக்க போகிறவைகளை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் நானும் நீங்களும் ஆயத்தப்படுவது ரொம்ப கடினம். பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாரும் கவனமாக கவனிக்க போகிறோம், எழுத போகிறோம். ஒரு சார்ட் ஒன்றை போடப்படும், அதை கவனமாய் கவனியுங்கள். அதை நான் சொல்லும் பொழுது உங்கள் நோட்டில் அழகாகவும் எழுதி கொண்டே வாருங்கள். இனி சம்பவிக்க போகிறவைகள் என்ன? எழுதி கொள்ளுங்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். எழுதுங்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். The rapture of the church. Rapture of the church. சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதல். நம்பர் 2, மூன்றாம் உலக யுத்தம். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காலகட்டம் வரப்போகிறது. அது 7 வருடத்தின் உபத்திரவ காலம். The 7 years of tribulation அல்லது period of tribulation. 7 வருடத்தினுடைய உபத்திரவ காலம். அதை 2ஆக பிரிக்கலாம். முதல் 3 வருட உபத்திரவ காலமாகவும், பிந்தின 3 வருடத்தின் மகா உபத்திரவ காலமாகவும். திரும்ப சொல்றேன், 7 வருஷ உபத்திரவ காலத்தை 2ஆய் பிரிக்கிறேன். முதல் 3 வருட உபத்திரவ காலமாகவும், அடுத்து வரப்போகிற 3 வருஷம் மகா உபத்திரவ காலமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு 1000 வருட அரசாட்சியை நாம் பார்க்கலாம். என்னங்க? 1000 வருஷ அரசாட்சி. 1000 வருட அரசாட்சியை மில்லேனியல் ரெயின் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. அதற்கு பிறகு கோக் மாகோக் என்றதான யுத்தம் வரும். நான் உங்களுக்கு பொதுவாக சொல்லிக்கொண்டே வருகிறேன். இதற்குள்ள இன்னும் அதிகமான காரியங்கள் இருக்கின்றன. அவைகளை வரும் நாட்களில் அழகழகாய் நாம் தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கோக் மாகோக்கினுடைய யுத்தம். அந்த யுத்தம் முடிந்தவுடனே வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு. எழுதிக் கொள்ளுங்கள். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. கடைசியாக நித்தியம், இட்டர்னிட்டி. எல்லாரும் திரும்ப சொல்ல போறீங்க. நம்பர் 1, சபை எடுத்துக்கொள்ளப்படும். 2வது, மூன்றாம் உலக யுத்தம். அடுத்து 7 வருட உபத்திரவ காலம். அது 2ஆ பிரிச்சா முதல் உபத்திரவ காலம். 2வது 3 வருஷம் தான் என்னது? மகா உபத்திரவ காலம். அது முடிஞ்ச உடனே ஒன்று ஆட் பண்ணிக்கங்க, அர்மகதோன் யுத்தம் வரும். 7 வருடத்தினுடைய முடிவில் என்ன வரும்? அர்மகதோன் யுத்தம் வரும். சரி, அர்மகதோன் யுத்தம் முடிந்தவுடனே என்ன நடக்க போகுது? 1000 வருட அரசாட்சி, மில்லேனியல் ரெயின். அதற்கு பிறகு என்ன நடக்கும்? கோக் மாகோக் யுத்தம் நடைபெறும். அதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடக்கும்.
அதற்கு பின்பு கடைசியாக நித்தியம். ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இனி சம்பவிக்க போகிறவைகள் என்று சொல்லிட்டாலே இதுதான் நடக்க போகுது. இதற்கு மேலாக தலையங்க என்ன எழுதுனீங்க? இனி சம்பவிக்க போகிறவைகள், திங்ஸ் டு கம். என்ன நடக்க போகுது? முதல்ல என்ன நடக்க போகுது? நாம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சபையினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகை என்று அதற்கு பெயர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஆழமா உங்களுக்கு வருகைக்குள்ளாக கடந்து போகிறேன். Go to the next, the earlier chart. இப்போ உங்களுக்கு ஒரு கிடிகாரத்தை காமிக்கிறேன். இந்த கிடிகாரத்தில் முழு விஷயத்தையும் எளிதாய் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த சார்ட்டை உங்களுக்கு ஒழுங்கு செய்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை 3 கட்டங்களாக பிரிக்கலாம். எத்தனை கட்டங்களாக பிரிக்கலாம்? நம்பர் 1, ரகசிய வருகை. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையினுடைய இரண்டாவது கட்டம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? நடு ராத்திரியின் வருகை அல்லது அறுவடை என்றும் அதற்கு ஒரு பெயர். இங்கிலீஷ்ல midnight advent or it calls as an harvest. அது ஒரு அறுவடை என்றும் பெயர் பெற்றிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையினுடைய மூன்றாவது கட்டத்தை என்னவென்று வேதம் சொல்லுது? பகிரங்க வருகை. எல்லாரும் இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு எத்தனை கட்டங்கள் இருக்கு? எல்லாரும் பேசணும், எல்லாரும் பேசணும். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு எத்தனை கட்டம் இருக்கு? நம்பர் 1, நம்பர் 2 அல்லது நம்பர் 3. இந்த 3 வருகையின் காலகட்டங்களையும் தான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்று அழைக்கப்படுகிறது. நல்ல மண்டலை ஏத்தணும், ஆவியில ஏத்திக்கொள்ளணும். இந்த பாடங்கள் எல்லாம் சபையில படிப்பிச்சு கொடுக்காததுனால என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகுகிறார்கள். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த தெளிவில்லைன்னா உங்க ரட்சிப்பையே நீங்க இழந்து போகிறதற்கான உபதேசங்கள் உங்களை குழப்பிவிடும். ஆமென். இன்னைக்கு வெளியிலே எத்தனையோ சபைகள் ரகசிய வருகையை விசுவாசிக்கின்ற இல்லை. நாம் எல்லாரும் உபத்திரவ காலத்துக்குள்ள போவோம், அடி வாங்கி சாவோம், பாம்புல வெடிச்சு செதறுவோம் என்று சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இல்லை, நமக்கு ஒரு மீட்பு உண்டு. நமக்கு நம்முடைய இரட்சகர் ஒரு மீட்பை வைத்திருக்கிறார். அந்த மீட்பு தான் ரகசிய வருகை. இந்த 3ம் எப்போ நடக்கும்? இந்த 3 நடக்கும் வேளையிலே ஏன் இதற்கு ரகசிய வருகை என்று பெயர், ஏன் இதற்கு நடுராத்திரி வருகை என்று ஒரு பெயர் அல்லது அறுவடை என்ற பெயர், 3வது கட்டமாக அதுக்கு பகிரங்க வருகை என்று ஒரு பெயர் இருக்கு. ஏன் அது, எப்பொழுது, அதற்கு எப்படி அந்த பெயர் வந்தது என்பதாகவும் உங்களுக்கு வேத புஸ்தகத்திலிருந்து சில சத்தியங்களை விளக்கி சொல்லி தரப்போகிறேன். வேத பாடங்களை படித்தவங்களுக்கே இதெல்லாம் மறந்து போச்சு. இப்ப மீண்டும் உங்களுக்கு கர்த்தர் நினைப்பூட்டி பேச விரும்புகிறார். கரம் உயர்த்தி ஹல்லேலூயா. இப்போ இந்த கிடிகாரத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் அந்த கிடிகாரம் வெள்ளையா இருக்கு, ஒரு பக்கம் அந்த கிடிகாரம் கருப்பா இருக்கு. அந்த வெள்ளையா இருக்கிறதற்கு பகல் என்று பெயரும், கருப்பா இருப்பதற்கு ராக்காலம் என்ற ஒரு பெயரையும் வைத்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், பகல் காலம், ராக்காலம்.
பாஸ்டர் அது என்ன பாஸ்டர் பகல் காலம், அது என்ன பாஸ்டர் ராக்காலம், கொஞ்சம் விளக்க முடியுமா? இதோ விளக்குகிறேன். பகல் காலம் என்றால் சபையின் காலம், the period of church. சபையின் காலமா அப்படின்னா என்ன? நல்லா கேளுங்க. இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே வரும் பொழுது அவர் எதை எடுத்துக்கொள்ள வருகிறார்? சத்தமா பேசுங்க. சபை இந்த கட்டடத்தை அவர் எடுத்துக்கொள்ள வரல. இந்த சபைக்குள்ள அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே அவருடைய சபையா இருக்கிறோம், அவருடைய ஆலயமா இருக்கிறோம். நம்மளை எடுத்துக்கொள்ளதான் அவர் வரப்போறார். ஆமென். ஆகவே அவருடைய ரகசிய வருகையில யார் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவா? சபையாகிய நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவோம். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா இந்த பூமியில அதற்கு பிறகு சபைகள் இருக்காது. என்ன இருக்காது? அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வருகிற வரையிலும் அதற்கு என்ன காலம் என்று பெயர்? பகல் காலம் என்றால் அர்த்தம் என்ன? சபை இந்த பூமியிலே இருக்கிற காலத்துக்கு பெயர்தான் பகல் காலம். அந்த பகல் காலங்களில் தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம். கர்த்தர் பாக்கியமாய் நமக்கு சபையை திறந்து வைத்திருக்கிறார். நாம் அவரை ஆராதிக்க ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அவரை தேட நமக்கு ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையுள்ள நேரத்துக்காய் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஓ ஹalleluya. தேவன் நமக்கு தந்த சபைக்காய் ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு தந்த ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு தந்த பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு தந்த கிருபை வரங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சபை இருக்கிறதுனால தான் நாம் இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடிகிறது. சத்தியத்தை கவனிங்க. எதை காத்துக்கொள்ள முடிகிறது? ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடிகிறது. ஒருவேளை இந்த சபை இந்த பூமியில இல்லை அப்படின்னா நம்மனால ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியவே முடியாது. இந்த சபையை தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த காலத்தை பகல் காலம் என்று வகுத்திருக்கிறோம். இந்த பகல் காலம் முடிவடையும் அந்த 12 மணி அப்படின்னா அர்த்தம் என்னன்னா ராக்காலம் வரப்போகிறது. என்ன காலம் வரப்போகுது? இந்த ராக்காலத்திற்கு என்ன பெயர்? இந்த ராக்காலத்துக்கு என்ன அர்த்தம்? அதுதான் 7 வருட உபத்திரவ காலம். எழுதிக் கொள்ளுங்க. இந்த பகல் கால ராக்காலத்துக்கு பெயர் என்ன? இந்த பகல் காலம் முடிந்த உடனே, அதாவது பகல் காலம் எப்ப முடியும்? ரகசிய வருகை சம்பவித்த உடனே என்ன காலம் முடிஞ்சிடும்? சபையினுடைய காலம். அதோட ராக்காலம் துவங்கும். அந்த ராக்காலத்துக்கு பெயர் 7 வருடத்தின் உபத்திரவ காலம். அதை தான் இயேசு யோவான் 9:4 சொல்றாரு. நீங்கள் பகல் காலம், இன்னும் வரப்போகிற ஒரு காலம் இருக்காது, ராக்காலம். வாசிங்க அந்த 9:4, யோவான் 9:4. பகற்காலம் இருக்கும் மட்டும். பாருங்க, அப்ப இயேசு எந்த காலத்தில் இருந்தாரு? இப்ப நம்ம எல்லாரும் எந்த காலத்தில் இருக்கிறோம்? இந்த சத்தியத்தை இன்னும் நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு காலம் வகுக்கப்பட்டிருக்கிறது, கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகல் காலத்துக்கு எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? தேவ பிள்ளைகளே, பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, சபை இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நான் கிரியை செய்யும் காலம். யாரு? இயேசு பரிசுத்த ஆவியானவர் தேவன் இந்த பூமியில கிரியை செய்யும் ஒரு காலம். ரட்சிக்கிறார், சுகமாக்குகிறார், விடுதலையாக்குகிறார், அற்புதங்களை செய்கிறார், ஜனங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை தருகிறார்,
அநேக ஆத்துமாக்களை இன்னும் ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு தருணத்தை தருகிறார், வாய்ப்புகளை தருகிறார். இயேசு சொல்லுகிறார், இந்த பூமியிலே சபை இருக்கும் மட்டும், இந்த பகல் காலம் இருக்கும் மட்டும், நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையை நான் செய்வேன். யாராலையும் இயேசுவை தடுக்கவே, யாராலையும் பரிசுத்த ஆவியானவரை தடுக்கவே, உங்களுக்கென்று தேவன் நிர்ணயிச்சதை யாராலையும் தடுக்க, உங்களுக்கென்று தேவன் செய்ய நினைத்ததை எந்த சத்துருவால, விசுவாசிக்கிறவங்க சொல்லலாம்ல, முடியாது. ஆனா ரகசிய வருகை வந்துருச்சு அப்படின்னா, we are getting into a period of night. ஒரு ராக்காலத்துக்குள்ள போயிருவோமா? அந்த ராக்காலத்துல என்ன செய்ய முடியாதா? வாசிங்க. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஐயா, அந்த ராக்காலத்துல இயேசுவாலும் கிரியை செய்ய முடியாது, பரிசுத்த ஆவியானவராலும் கிரியை செய்ய முடியாது, இந்த பூமியில ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்த ஊழியக்காரர்களாலும் கிரியை செய்ய முடியாது. இப்ப பாருங்க, நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம இங்க ஓடி வர்றோம். நமக்கு ஒரு தேவை, நமக்கு ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா யாரை நாடி போறோம்? அந்த நாட்கள்ல யாராலையும் கிரியை செய்ய, ஏன்னா சபை இந்த பூமியில ரகசிய வருகையோடு இருக்காது. There will be no servants of God. There will be no church. There will be no Holy Spirit. There will be no grace. கிருபை என்பது முடிவடைந்து போய்விடும். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர் பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tasik, Perdana 47120, Puchon. For prayers 601163921522.